நிச்சயம் 2025 உங்களுக்கு விசேஷ நாட்களா மாறப்போகுது. இது நாள் வரைக்கும் நீங்க ஒரு இடத்துல அடைஞ்சு கிடந்தீங்க. இனி உங்க கர்மாக்கள் அழிக்கப்பட்டு உங்களுடைய பலம் என்ன அப்படின்றத சாயப்பா உங்க கண்கள் முன்னாடியே அதை உறுதி செய்ய போகிறார். அவர் என்னைக்கும் எப்பையும் உங்களை கைவிட மாட்டார். ஏன்னா உங்க கை அவர்கிட்ட இருக்கிற வரைக்கும் என்னைக்கும் உங்களுக்கு எந்த விதமான துன்பங்களும் நேராது. இனி ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சிறப்பாமையும். 2025 நினைச்சது நடக்குமான்னு கேள்விகள் நிறைய பேருக்கு. 2024 உங்களுக்கே தெரியாம சாயப்பா உங்ககிட்ட வந்து நிறைய விஷயத்தை விதைச்சிருக்காரு. உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணம் அவர் விதைச்ச விதை. அதற்கு உண்டான வழிகளையும் நீங்க இன்னைக்கு வரைக்கும் பொறுமை காத்து எல்லாத்தையும் கடந்து போறீங்களே, அதற்கு காரணமா அமைஞ்சது அவர் 2024 விதைச்ச விதை. ஸோ 2025 உங்களோட அத்தனை விசேஷமான நாட்களா ஒரு சாட்சியா நீங்க அன்பே சாய் குடும்பத்துக்கு விளங்குவீங்க. இனியும் நாம நிறைய விஷயங்கள் செய்யாம இருக்கணும். யாருக்காகவும் பாவம் செய்வதை நாம நிறுத்தணும். உண்மை எவ்வளவு பெருசுன்றத இந்த உலகத்துக்கு நீங்க காட்டணும். சகிப்புத்தன்மையும் பொறுமையும் நம்பிக்கையும் சாயப்பாவோட குழந்தைங்களுக்கு இருக்குதுன்றத நீங்க உறுதிப்படுத்த விதமா இனி நடக்கணும். இந்த பதிவு உங்க கண்கள்ல நிச்சயமா சாயப்பா காட்டுறதுக்கு காரணம் 2025 உங்க லைஃப் நல்லபடியா அமையணுன்றதுக்காக மட்டுமே. ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, மனிதர்களை தயவு செய்து பகைக்காதீர்கள். உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கணும். இந்த மனநிலையில நாம தேடுறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எந்த மனுஷனையும் பகைக்க முடியாத அளவுக்கு நம்ம மனசுல சந்தோஷமும் நம்பிக்கையும் ஆனந்தமும் பிறக்கணும். உங்க கனவுகள் நிச்சயமா நிறைவேறும் 2025. ஏன்னா அதற்கு விதைய 2024 இந்த வருஷத்துல நம்ம போட்டுட்டோம். அந்த விதை போட்டதுக்கு அறுவடை 2025 இங்க எல்லாருடைய முகத்திலையும் ஒரு சிரிப்பும் ஒரு ஆனந்தமும் ஒரு நம்பிக்கையும் இந்த நொடியில இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அன்பே சாயில இணைஞ்சதுக்கு அப்புறமும் உங்க வாழ்க்கையில மாற்றங்கள்
வரலன்னா அது மிகப்பெரிய ஆச்சரியத்தை தான் அது கொடுக்குது. ஏன்னா இங்க சொல்லப்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் நாம வாழ்க்கையில பின்பற்றுவதற்கு உண்டான எளிய நடைமுறையில தான் இருக்குது. இதை நாம உள்ள வச்சே நம்முடைய செயல்கள் மூலமா வெளிப்படுத்தக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் ஒரு மாபெரும் விசேஷமான ஒரு நிகழ்வுகளா உங்க வாழ்க்கையில 2025 அது கொடுக்க போகுது. எத்தனையோ பேருக்கு நோய் நொடியில இருந்து சாயப்பா காப்பாத்திருக்காரு. அன்பே சாயில இருக்கக்கூடிய கூட்டு பிரார்த்தனைகள் மூலமா உயர்ந்த பண்புகள், உயர்ந்த எண்ணங்கள், மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனநிலை இருக்கிறவங்களை கடவுள் என்னைக்குமே கைவிடவே மாட்டாரு. கைவிடுற மாதிரி தெரிஞ்சா கூட அது உண்மை இல்லை. கைவிடுறது அப்படின்றது சுத்தமா உங்களுக்கும் அவருக்கும் எந்த விதத்திலையும் கான்டாக்ட் இல்லாத மாதிரி. ஒரு சாய்ராமோட வாழ்க்கையில ஒரு பெரிய கஷ்டம். அதுக்கப்புறம் அவங்க சாயப்பாவை நம்பினாங்க. எது வந்தாலும் சாயப்பா அப்படின்னு அந்த நம்பிக்கையோட வாழ்ந்தாங்க. திடீர்னு சாயப்பாவுக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இல்லாத நிலை. இவங்க கைவிட்டதால அவர் கைவிட்டுட்டாரு. அப்ப அவங்க வாழ்க்கையில பலவிதமான சோகங்கள், இழப்புகள், துக்கங்கள் மறுபடியும் மீண்டும் கைப்பிடிக்க நினைக்கும் போது கடவுள் கை கொடுக்க இப்ப வரைக்கும் விரும்பல. ஏன்னா ஒரு பிரச்சனைய அடிப்படையா வச்சு கைய பிடிச்சு அந்த பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறம் கைய விட்டுட்டு மறுபடியும் பிரச்சனை வருது அப்படின்னும் போது கைய பிடிக்கிற இடத்துல அவர் எப்படி கையை கொடுப்பாரு? எல்லோருடைய மன நிலையையும் அறிஞ்சவர் தானே சாயப்பா. உங்க வாழ்க்கையில அடுத்தது என்ன என்ன நடக்கும், அதுக்கு உண்டான மனநிலை எப்படின்றது அவருக்கு தெரியாதா? அப்ப திரும்பவும் அவங்க என்கிட்ட கேட்டாங்க, இன்னமும் என் வாழ்க்கையில சேஞ்சஸ் ஆகலையே, ஏன் கடவுள் என்ன இவ்வளவு தண்டிக்கிறாரு அப்படின்னு திரும்பி கேட்கும்போது நான் கொஞ்சம் ஹார்ஸா பேச வேண்டிய ஒரு நிலை. அப்ப கடவுள் ஏன் தண்டிக்கிறாருன்னா, தண்டிக்கிற மாதிரி யாரு செய்ய சொன்னா? சில விஷயத்த செய்யக்கூடாது தானே. கடவுள் தண்டிக்கிறாருன்னா தண்டிக்காத அளவுல வாழணும் தானே. அப்ப தண்டிக்கிற அளவுக்கு நம்ம வாழ்ந்திருக்கோம்னா அப்ப எப்படிப்பட்ட மோசமான வாழ்க்கைய வாழ்ந்தோம்? யாருக்காக வாழ்ந்தோம்? ஒரு விஷயத்த செய்யும் போது அது சரியா தப்பான்னு கூட தெரியாத அளவுக்கு நாம ஒன்னும் அடி முட்டாளுங்க கிடையாதே. நெருப்பு தொட்டா சுடுன்னு கூடவா தெரியாது நமக்கு? இல்ல நெருப்பு தொட்டா சுடுன்னு எனக்கு தெரியாது, அதனால நெருப்பை தொட்டன்னு சொல்லிட முடியுமா? எத்தனையோ இடத்துல நெருப்பை தொட்டு இருப்போம், தெரிஞ்சோ தெரியாமலோ. தெரிஞ்சு தொட்டாலும் அது சுடும், தெரியாம சுட்டாலும் அது சுடதான் செய்யும். ஏன்னா அதனுடைய இயல்பு வலியை கொடுக்கிறது. அப்ப நெருப்பு வேண்டாம்னு சொல்லிட முடியுமா? நெருப்பு இல்லைன்னா உலகமே இயங்காது. நெருப்பு வேணும். அந்த நெருப்பு இருக்குதுன்றதுக்காக நம்ம தொடக்கூடாது. அதே போல கடவுள் தான் இன்பத்தையும் உருவாக்குனாரு, மாயையும் உருவாக்குனாரு. எல்லாமே அவர் தான் உருவாக்குனது. அப்ப நல்ல விஷயம் பலது இங்க கிடைக்கும் போது ஏன் கெட்ட விஷயத்துல மூக்க நுழைக்கணும்? ஏன் தலைய கொடுக்கணும்? அப்படி என்ன பெருசா நம்ம சந்தோஷத்தை கெட்டதை செஞ்சறதால அணைஞ்சிட முடியும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் முக்கியம்னு சொல்லி போனா நாளைக்கு வரக்கூடிய துன்பத்தை
எவன் தான் சந்திப்பான்? அப்ப கடவுள் துன்பத்தை கொடுக்கல, கடவுள் உன்னை தண்டிக்கல, நீ தண்டிக்கிற மாதிரி நடந்த, அதனால கடவுள் தண்டிச்சாரு. நீ நல்லதை செஞ்சா கடவுள் தண்டிக்கிறாருனா அப்போ நீ கடவுளை 1000 இல்ல லட்சம் குறை கூட சொல்லு. அப்ப கடவுளை குறை சொல்றதுக்கு கூட மனுஷனுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா கடவுள் என்னைக்குமே எந்த மனுஷனையுமே நோகடிக்க மாட்டாரு. தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிக்கணும்ன்ற விதி, அந்த விதிய யாராலையும் மாத்தவே முடியாது. அப்போ ஒரு செயலை செய்யும் போது அந்த துன்பங்கள் கிடைக்குது அப்படின்னா அதை ஏன் செய்யணும்? அதுக்கு செய்யாம இருக்கிறது அவ்வளவு நல்லது தானே. வாழ்க்கையில நிறைய அடிபட்டவங்க திரும்பவும் பழைய இடத்துக்கு போக மாட்டாங்க. அப்ப திரும்பவும் பழைய இடத்துக்கு போறோம், தப்பு செய்யறோம் அப்படின்னா நீங்க பட்ட அடி பெருசா ஒன்னும் உங்களுக்கு பாதிக்கலன்னு அர்த்தம். பாதிச்சவன் மறுபடியும் போக மாட்டான். பாதிச்சிருந்தும் பெரிய அளவுல பாதிக்காதவ மறுபடியும் சேண்டி பார்ப்பான். அப்ப மறுபடியும் அவனோட நிலை ரொம்ப பாதிக்கும். இப்ப அவங்க கிட்ட சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், உங்க மனசுல இன்னமும் சில மோசமான எண்ணங்கள் இருக்கு, அதை சுத்தமா தூக்கி எரியாத வரைக்கும் கடவுள்கிட்ட நீங்க நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாள் கழிச்சு நீங்க நல்லா யோசிச்சு அப்புறமா நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கரெக்டா 2வது நாள் எனக்கு வாட்ஸ்அப்ல பண்ணாங்க ஆடியோ. நிச்சயமா உண்மை. நான் இப்பயும் பிரச்சனைகளை பார்த்துதான் இங்க பயந்திருக்கனே தவிர செஞ்ச தப்ப செய்யக்கூடாதுன்ற தாட்டு எனக்கு 100% வரல. இப்ப நான் சொல்றேன், நான் எந்த தப்பையும் இனி செய்ய மாட்டேன். நான் கடவுள்கிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னாங்க. கண்டிப்பா கடவுள், அவங்க நல்ல மனசு கடவுளுக்கு புரிஞ்சது, கடவுளுக்கு தெரிஞ்சது, கடவுளுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா அவங்களுக்கு நிச்சயமா நல்ல வாழ்க்கை கொடுப்பாரு. ஆனா தண்டனையில இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. சோ தண்டனையில இருந்து தப்பிக்கவே முடியாது. ஒரு நல்லதும் நடக்கும், ஒரு கெட்டதும் நடக்கும். இங்க நிறைய பேருக்கு என்கிட்ட ஒரு பெரிய விஷயமா கேட்பாங்க, ஏன் ஒரு நாள் நல்லா இருக்க, ஒரு நாள் அப்படியே ரொம்ப பிரச்சனை ஆகுது? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒன்னே ஒண்ணுதான், நம்ம கர்மாக்கள் இன்னமும் இருக்குது. சோ எதிரிகள் இன்னும் அழிக்கப்படல. எதிரிகள்னா உடனே மனிதர்களை நினைக்க வேண்டாம். கர்மாக்கள், நம்ம செய்த பாவங்கள், அதன் மூலமா புற்றீரசல் மாதிரி பெருகி இருக்கக்கூடிய எதிரிகள். சோ இன்னமும் அந்த எதிரிகள் முழுமையா அழிக்கப்படல. அதனால அந்த எதிரிகள் உங்களை தாக்குவாங்க. சோ தினதோறும் தாக்குனா நீங்க நிலை குலைஞ்சு போயிடுவீங்க. அதனால கொஞ்சம் சந்தோஷமும், கொஞ்சம் உற்சாகமும், கொஞ்சம் அமைதியும், கொஞ்சம் நிம்மதியும் கொடுத்து மறுபடியும் எதிரிகள் தாக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷம், அதுக்கப்புறம் துக்கம். சோ இந்த விஷயத்த நாம கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணும். குற்றம் செஞ்சவனை தான் கடவுள் தண்டிப்பாரு, குற்றம் செய்யாதவனை கடவுள் தண்டிக்க மாட்டாரு. அப்ப நீங்க எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் அதுல முட்டுக்கட்டை நிச்சயமா இருக்கும். அந்த முட்டுக்கட்டைய அகற்றி அந்த பலத்தை கடவுள் நம்பிக்கை அடிப்படையா வச்சு நீங்க பெற்றா உங்க வாழ்க்கை இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ 2025ல உங்க ட்ரீம்ஸ் எல்லாமே நினைவாகணும். அதை நான் மனப்பூர்வமா சாய்ப்பா கிட்ட பிரார்த்திக்கிறேன். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனா அதுக்கு உரிய செயல் உங்ககிட்ட இருக்குதான்றதுதான் முக்கியம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நிச்சயமா அதன் மாதிரியே மாறுவீங்க. ஒரு சந்தோஷமான மனுஷனா நான் வாழணும் அப்படின்னாலும் இந்த உலகத்துல, இந்த ஜென்மத்துல உங்களால மாற முடியும்.
ஆனா கடவுளோட வழியில நீங்க போயிட்டு அதன் மூலமா சில துன்பங்களையும் சில தடைகளையும் சில அவமானத்தையும் சந்திக்கக்கூடியவரா நீங்க இருந்தீங்கன்னா 100% நடக்கும். அப்ப கடவுளுடைய வழியில போகும்போது துன்பங்கள் ஏன் வருதுன்னு நீங்க கேட்கலாம். என்னைக்கு நீங்க உங்களை செதுக்குறீங்களோ அப்ப செதுக்கும் போது கண்டிப்பா வலி இருக்கதான் செய்யும். நான் ஏற்கனவே சொன்னதுதான், பாறை கருங்கல்ல செதுக்கும் போது அந்த கல்லுக்கு வலிக்கும். அப்ப நாம ஒரு உறுதியான தன்மையில இருக்கிறோம். அப்ப இதுவரைக்கும் கேடுகட்ட எண்ணங்களோ இல்ல கேடுகட்ட செயல்களோ அதை தடுத்து நிறுத்தும் போது, நம்ம வேண்டாம்னு சொல்லி நிறுத்தும் போது அது பல விதத்திலையும் நம்மளை போட்டு தாக்கும். அந்த தாக்குதலுக்கு பயப்படாம முன்னோக்கி 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 போகணும். சோ முன்னோக்கி போக போகதான் உங்க வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்களும் வரும். அதையும் தாண்டி போகணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல தாண்டி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு பெரிய ஆறு, அந்த ஆத்தை கடக்கணும். அதுல முதலையும் இருக்கும், பாம்பும் இருக்கும், தேலும் இருக்கும். உங்க உயிரை கொள்ளக்கூடிய அத்தனை விஷயங்களும் அதுல நிச்சயமா இருக்கும். கடிக்கும், ஆனா உயிர் போகாது. சோ கடிக்கும் போது வலி இருக்கும். அந்த வலியை பொறுத்துக்கிட்டு கரைக்கு வா அப்படின்னு சாய்ப்பா உங்களை அழைக்கிறாரு. அப்போ வலிக்கும், ஆனா உயிர் போகாது. திரும்பவும் அதான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கண்டிப்பா வலி இருக்கும். ஆனா அதனால உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனை ஆயிடாது. சோ அவமானம் இருக்கும். அதனால நீங்க தோத்து போயிட்டு தான் நினைக்காதீங்க. நீ காலையில கூட ஒரு ஐடியா கொடுத்திருந்த, 2024ல நீங்க பெற்ற அவமானங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்குதோ அது எல்லாமே 2025ல உங்க முன்னாடி நடக்கும் அப்படின்னு. சோ இந்த வலியை பொறுத்துக்கிட்டு அவர் கிட்ட போய் சேர்ந்துட்டா போதும். அதுக்கப்புறம் வலிகள் அப்படின்றது இருந்தாலும் இந்த வலிகள் மாதிரி அது இருக்காது. அதுக்கப்புறம் பெறக்கூடிய ஒரு ஒரு வலிகளும் உங்க முன்னேற்றத்திற்காக. அப்போ அவர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி பட்ட வலிகள் உங்க பாவத்தினால் ஏற்பட்ட வலிகள். அவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய வலிகள் முன்னேற்றத்திற்காக. அதாவது ஓஹோன்னு எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் ஒரு மாசத்துக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் அதிகமா வந்து நமக்கு சந்தோஷத்தை அது கொடுத்தாலும் அத வட்டி கடைக்காரனுக்கு வட்டி கொடுக்கும் போது நமக்கு சந்தோஷம் இல்லை. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கடனை கட்டுறதுக்கே போகுதுன்னு சொல்லக்கூடிய மனுஷங்க நிறைய பேர். 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் கடனை கட்டுறோம், 20,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் கடனை கட்டுறோம், 30,000 சம்பாதிச்சாலும் கடனை கட்டுறோம். சோ சம்பாதிக்கிறது அத்தனையுமே கடனை கட்ட வேண்டிய நிலை. இப்போ கடன் அடைச்சிட்டா நீங்க சம்பாதிக்கிறது அத்தனையும் ஒரு சிறப்பான வாழ்க்கையை நோக்கி போகும். ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா வருதுன்னா அந்த 10,000 ரூபாய்க்கு நம்ம ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறோம், அதை சிறப்பா வாங்குவோம். அப்போ சம்பாதிக்கிறது கடன் அடைக்கிறதுக்கு போகும்போது நமக்கு ஒண்ணு நிக்கல. சம்பாதிக்கிறது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கான ஒரு பொருளை வாங்கும்போது திருப்தி அடைகிறோம். இதுதான் இங்க நடக்குது. சோ கடவுள் இல்ல கடவுள் இருந்தாலும் பெருசா நம்ம கண்டுக்கல, அப்ப நிறைய பாவத்தை செய்யறோம். அப்போ எவ்வளவுதான் புண்ணியங்கள் செஞ்சாலும் வாழ்க்கையில வாழ முடியல. ஏன்னா நம்மளுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் நம்ம செஞ்ச புண்ணியத்தை விட மழை போல உயர்ந்து நிக்குது. இதோ மடுகு போல இருக்குது. எது? புண்ணிய செயல்கள். அதுதான் பிரம்மாண்டமா இருக்குது. அப்ப இந்த மலைய இந்த மடுகு தாண்டணும். தாண்ட தாண்ட தாண்டதான் புண்ணியங்கள் மூலமா கிடைச்ச ஒரு விஷயத்தை நாம வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்க்கலாம். அப்போ நாம இந்த இடத்துல பாவத்தை முழுமையா போக்க முடியல. ஏன்னா
பாவங்கள் தொடர்ந்து அடிக்குது, நம்மள 4 திசையில இருந்து அடிக்குது. திசைக்கு 1000 பேர், 4 திசைக்கு 4000 பேர். ஒத்த ஆளு எவ்வளவு தாங்க முடியும்? 1:1 ஓகே, 1:2 கூட ஓகே. பட் ஒரு பேரு 4000, ஒருத்தர் 4000 பேரை ஃபேஸ் பண்ணணும். இந்த பக்கம் ஃபேஸ் பண்ண பின்னாடி இருக்கிறவன் அடிப்பா, அந்த பக்கம் ஃபேஸ் பண்ண சைட்ல இருக்கிறவன் அடிப்பா. சோ ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு தலை சுத்துது, பெரிய அளவுல கஷ்டங்கள். அப்போ இந்த 4000 பேரை சமாளிக்கணும்னா இந்த 4000 பேரை படைச்சவன் நம்ம கூட இருக்கணும், படைச்சவனோட சப்போர்ட்ஸ் நமக்கு இருக்கணும். அவன் சொன்னா இந்த 4000 பேர் கேட்பான். புரியுதா? இந்த 4000 பேருன்றது 4000 பாவங்கள். அப்ப இந்த பாவத்தை படைச்சது யாரு? கடவுள். கடவுளோட தொடர்புல இருந்தோம் அப்படின்னா இந்த 4000 பேர் நம்ம கிட்ட வாழாட்ட மாட்டான். அப்ப இந்த 4000 பேரை நம்ம எதிர்கொண்டு அதை பண்ணி இதை பண்ணி ஜெயிச்சிட முடியும்? ஸோ இட்ஸ் நாட் அ பாசிபிள். இது கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. ஓரளவுக்கு தான் ரீல் ஊட்டலாம், ஓரளவுக்கு ரீல் சுத்தலாம், சரி அப்படின்னு. ஆனா இது நமக்கே புரிய மாட்டேங்குது. நம்ம பிரார்த்தனை செய்யும் போது கூட என் பிரச்சனை தீரணும்னு பிரார்த்தனை பண்றோம். உண்மையிலே நம்பிக்கை இருக்கு ப்ராப்ளம் தீரும்னு. ஏன்னா எந்த சோர்ஸும் இல்லை இதை தீர்ப்பதற்கு. ஆனா கடவுள்கிட்ட உட்காந்து நம்ம பிரார்த்தனை பண்றோம், நமக்கே அது காமெடியா தெரியுது. அப்போ என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, இந்த பாவத்தை படைச்சவனும் கடவுள். அப்ப கடவுள் உன் மேல இரக்கமா இருக்கணும், கடவுள் உன்னோட பாவத்தை மன்னிக்கணும். கடவுள் உன்னோட பாவத்தை மன்னிச்சா அந்த கடவுள் சொல்லுவார் இந்த 4000 பேர்கிட்ட, அவன் ஏன் ஆளை விட்டுடு, ஒவ்வொருத்தவனா அடிங்க. 4000 பேரை சூழ்ந்தா அவனால தாங்கிக்க முடியாது. ஏன்னா அவன் என்கிட்ட சரணடைஞ்சிட்டான், அவங்கிட்ட இந்த வாழ்த்தனத்தை வச்சுக்காத அப்படின்னு கடவுள் சொல்லுவார். யாருக்கிட்ட? அந்த 4000 பேர்கிட்ட. அப்போ 2024 4000 பேர் சூழ்ந்தாங்க, ஒவ்வொருத்தன் அடிச்சான். 2025 இவனை படைச்சவன் நம்மளுடைய ஆளு, நமக்கு நெருங்கிட்டான். கடவுள் சொல்ற நீ ஒரு அடி அவனை அடிக்க கூடாது, அவனுக்கு தெம்ப கொடுப்ப, அப்புறம் ஒரு அடி அவனை. எப்படி 4000 பேரும் ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்த அடிங்க, 4000 நாள் முடிஞ்சிடுச்சு அவனோட இது, அவ்வளவுதான். ஆனா 4001 இங்க பெருக்கிடக்கூடாது. புரியுதா? 4001 இங்க ஆரம்பிச்சிடக்கூடாது. சரி நம்ம பிரச்சனை தீர்ந்துருச்சு, ஓகே அப்படியே ஜஸ்ட் பாவத்தை பண்ணுவோம் அப்படின்னு இந்த இத்து போன மாயெல்லாம் வந்து 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 மறுபடியும் தொல்லை பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமா ஆசை வார்த்தை காட்டும். எதுக்கு? கவிழ்க்க. உனக்குதான் பிரச்சனை தீருதில்ல, அப்ப பிரச்சனை இன்னும் அதிகரிக்கணும்ல. அப்போ ஆசை வலையில, மோசமான வலையில நம்மளை சிக்க வைக்கும், 100% சிக்க வைக்கும். மனுஷனா பிறந்த அத்தனை பேருக்கும் சிக்க வைக்கும். ஆனா எட்டி உதைக்கணும். அப்படியே சரின்னு தலையாட்டி மாதிரி ஆயிடக்கூடாது. இந்த பாம்பு பிடிக்கிறவங்க மகுடி வாசிக்கும் போது பாம்பு எவ்வளவு பெரிய பாம்பா இருந்தாலும் அப்படியே மயங்கும், அது மாதிரி மயங்க கூடாது. சோ மயங்கும் போது நினைச்சுக்கணும், அவனை நம்ம பிடிக்கதான் நம்ம கூப்பிடுறான், அவன் பிடிச்சிட்டானா அவன் கையில செத்து போயிடுவோம் அப்படின்னு அப்ப நம்ம நினைக்கணும். அப்படி அந்த பாம்பு நினைச்சா அந்த பாம்பு சிக்காது. ஆனா பாம்பு நினைக்காது, பாம்போட அறிவு அவ்வளவுதான். அதே போலதான் மனுஷனுடைய அறிவும் சில இடத்துல மந்தமா போயிடுது. எப்போ அவன் அதிகமா தப்பு செய்யறவனுக்கு புத்தி அப்படி போயிடுது, புத்தி வேலை செய்யல. சோ ஒரு தப்பா செய்யறான். முதல்ல சிகரெட் குடிச்சான், அந்த போதையில இருந்தான், அந்த போதை பத்துல அடுத்தது தண்ணி அடிக்க ஆரம்பிச்சான், அதுலயும் அத்தனை விஷயத்தையும் போதையும் கத்துக்கிட்டான். அடுத்தது என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் போயிட்டு உலகம் அப்படிதான் போகுது.
இன்னைக்கு உலகம் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டும் குறை சொல்லக்கூடாது, ஒட்டுமொத்த உலகமே கிட்டத்தட்ட 40% மக்கள் தண்ணி, குடி, சிகரெட் எல்லாம் தாண்டி எப்படியும் தண்ணி எடுக்கிறது பெரிய விஷயமா தோணல. இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் தண்ணி எடுக்கிறது பெரிய விஷயம், ஒரு கேஷுவல் இஸ் சோசியல் ட்ரிங்க் சொல்றாங்க. அந்த விஷயத்துக்கு ஒரு மோசமான பேரையும் வச்சுட்டாங்க. இப்பெல்லாம் ஆண்கள் பயங்கரமா, பெண்கள் பாக்குறீங்க, நம்ம வீடியோல எல்லாம் பாக்குறீங்க, எத்தனையோ வீடியோஸ், ஸ்கூல் பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப நிலைமை நினைச்சாவே ரொம்ப பயமா இருக்கு. சோ அதை தாண்டி அடுத்த 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 விஷயங்கள் இந்த உலகம் ஏதாவது ஒரு வலையில சிக்க வச்சுக்கிட்டே இருக்குது. சிக்க வைக்கும். சிக்கனவன் முடிஞ்சான், சிக்காதவன் தப்பிச்சான். நாம சிக்காத மனிதர்களா மாறணும். சிக்கிட்டோம், முடிஞ்சிடுச்சு. சோ சிக்காத மனிதர்களா நீ இரு. உன் வாழ்க்கையில இன்னமும் கூடுதல் லாபம் உனக்கு கிடைக்கும். சோ கூடுதல் நஷ்டத்தை நீ கொண்டு போகாத. அப்ப 4000 பேரு ஓகே, இது வரைக்கும் வெல் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப 4001க்கு போகாதீங்க. 4001க்கு ஆரம்பிச்சா மறுபடியும் 2, 3, 4ன்னு சொல்லி அது 5000 ஆயிடும். சோ அப்படிதான் சில மனிதர்கள் முதல்ல பாவத்தை போக்குறாங்க. 4000 பாவங்கள் இருக்கு, ஒரு பாவமா குறையுது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றோம். அந்த ரிலாக்ஸ் பண்ணும்போது மறுபடியும் புதுசா ஒரு விஷயத்த நோண்டுறோம், மறுபடியும் அங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம். சோ இப்படிதான் நமக்கு போய்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு நாளும் ஒரு நொடியும். சோ பாவம் செய்யும் போது பார்த்து பயந்து இருக்கணும். அந்த பயம் என்னைக்குமே உங்க மனசுல இருக்கணும். நாம இதெல்லாம் செஞ்சா எவ்வளவு பெரிய ஒரு தண்டனைய நாம அனுபவிப்போம் பிற்காலத்துலன்னு சொல்லி நம்ம புத்தியில பயங்கர ஸ்ட்ராங் பண்ணணும். அந்த ஸ்ட்ராங் பண்ணதான் உங்களோட பாவங்கள் மீண்டும் மீண்டும் செய்யாம நீங்க இருப்பீங்க. சோ ரிலாக்ஸ் ஆனதுக்கு காரணம் மறுபடியும் பாவத்தை செய்வதற்காக இல்லை, இன்னமும் முன்னேற்றத்தை நோக்கி நீங்க போகணுன்றதுக்காக. வாழ்க்கையில கஷ்டப்பட்டாங்க, சந்தோஷமா வாழ்ந்தாங்க. சந்தோஷமா வாழ்ந்தவங்க மறுபடியும் பாவத்தை செய்யறாங்க, மறுபடியும் கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா நமக்கு? நம்ம பொழப்பு வேற. நம்ம பொழப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை படைப்பதற்காகவும் சாதிப்பதற்காகவும் கிரியேட் பண்ணப்பட்டது கடவுளால. பட் சாத்தான் கிரியேட் பண்ணக்கூடாது நம்ம வாழ்க்கைய. சோ கடவுள் தான் உருவாக்கணும், சாத்தான் உருவாக்குறதுக்காக இங்க வரல. சோ காட், அந்த கடவுள் உருவாக்குற அளவுக்கு நம்ம வாழ்க்கை சுத்தபத்தமா இருக்கணும், அது புனிதத்துவம் நிறைந்ததா இருக்கணும். கலப்படம் இல்லாத அன்பு எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்குதோ அதே போல பாவங்கள் செய்யாத மனமும் உயர்ந்து நிற்கும். உங்க வாழ்க்கையில ஒரு தனித்துவத்தை அது 100% கொடுக்கும். பெரிய கஷ்டங்கள் உங்க வாழ்க்கையில வராம அது தடுக்கும். உங்களோட ஒரு உழைப்பும் முன்னேற்ற பாதைக்கு அது அழைச்சிக்கிட்டு போகும். ஸோ இது மாதிரி பல பல நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் மனசுல முடிவு பண்ணி உங்க வாழ்க்கையை ஆரம்பிங்க. உங்க உழைப்பு வீணாகாது, உங்க முயற்சி வீணாகாது. எப்போ கடவுள் பக்கம் நிற்கும் போது, கடவுள் பக்கத்துல நீங்க வந்துட்டீங்கன்னா பாவங்கள் செய்வதை நீங்க நிறுத்தணும். இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். நேத்து நைட்டு கொடுத்த ஆடியோ எத்தனை பேர் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா கேட்டவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய எமோஷனல் அதுல இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ என்னால் எல்லா கமெண்ட்டையும் பின் பண்ணணும் போல இருந்துச்சு.
ஒரு கமெண்ட்டை படித்தா இன்னொரு கமெண்ட் பின் பண்ணணும், இன்னொரு இதான் நினச்சேன். வேண்டாம், ஒரே கமெண்ட்டை மட்டும் பின் பண்ணிடுவோம். ஏன்னா எல்லாமே எக்ஸலண்ட்டு. அம்மாவை பற்றி பேசுறதுக்கு பேச்சா கிடையாது. ஸோ இப்போ காலையில் ஒரு சாய்ராமுடைய ஒரு ஆடியோ அது வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த அம்மாவை பற்றி பேசின உடனே எனக்கு கனவுல பாம்பு வந்த மாதிரி என்னோட அம்மா அந்த பாம்பை பிடிச்சு தூக்கி போடுறாங்க. எனக்கு தோஷம் நீங்கின மாதிரி இருந்துச்சுன்னு. ஸோ அம்மா தான் இங்கே தெய்வம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், அம்மாவை மதிக்காதவங்க, அம்மாவோட ஆசீர்வாதம் இல்லாதவங்க, அம்மாவை கண்டுக்காதவங்க அத்தனை பேருக்கும் நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாகும். ஒருவேளை அம்மா உயிரோட இல்லைன்னா மன்னிப்பு கேளுங்க, மனப்பூர்வமாக மன்னிப்பு கேளுங்க. உங்கள் அம்மா வயசில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் உதவிகள் செய்யுங்க. அம்மாவை கொண்டாடுங்க, ஆனந்தமாக கொண்டாடுங்க. நீங்கள் கொண்டாடுற கொண்டாட்டத்தை பார்த்து சாயப்பாவோட மனசில் அவ்வளவும் ஆனந்தம் பெருகும். அவர் உங்களை சந்தோஷ கண்ணோட பார்த்துட்டாருன்னா எல்லாத்தையும் உங்களுக்காக அவர் செஞ்சு கொடுப்பாரு. ஸோ வாழ்க்கைன்னா திருந்தணும். திருந்தவே மாட்டான் அப்படின்னா வெளியில் இருக்கிறவன் திருத்துவான். வெளியில் இருக்கிறவன் எப்படி திருத்துவான்னு தெரியும், தண்டனை கொடுத்து தான் திருத்துவான். நாமளே திருந்துட்டா அந்த தண்டனையில் இருந்து நாம தப்பிச்சிடலாம். இதை எல்லாம் முடிவு பண்ணி உங்கள் வாழ்க்கையை வாழுங்க. ஸோ 2024 உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த வருஷத்தோடைய கடைசி பதிவை நம்ம சந்தோஷமாக நிறைவேற்றலாம். அம்மாவை கொண்டாடுவோம், அம்மா வயசில் இருக்கிறவங்களுக்கு உதவிகள் செய்வோம், பெரியவர்களை மதிப்போம், பெரியவர்களிடத்தில் அன்பு வைப்போம், அவரோட ஆசீர்வாதத்தை அள்ளுவோன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.